ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். கிரக பெயர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பெயர்ச்சி. இன்னும் சில தினங்களில் ராகுகேது பெயர்ச்சி நிகழவுள்ளது. அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். ராகுகேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். ராகுகேது பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம். ராகு பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவினால் பேச்சு திறமையின் மூலம் லாபம் அடைவீர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது கோபமில்லாமல் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும். பெரியோர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மேன்மையை அளிக்கும். சகோதரர்களின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். எதிர்பார்த்த தனவரவால் சுபிட்சம் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி சாதகமான சூழல்கள் ஏற்படும். கேது பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். ராசிக்கு 8இல் அமைந்த கேதுவினால் பணிபுரியும் இடத்தில் சற்று கவனத்துடன் செயல்படவும், மற்றவர்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். விவசாய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் செயல்படவும், பிரயாணத்தில் எடுத்துச் செல்லும் உடைமைகள் மீது சற்று கவனம் வேண்டும். தியானம் போன்றவற்றில் ஈடுபடும் போது மனதிற்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடத்தில் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும், வெளியூர் தொடர்பான பயணங்களில் சற்று கவனம் வேண்டும். உடனிருப்பவர்களின் செயல்பாட்டில் சற்று கவனத்துடன் இருக்கவும், மற்றவர்களுக்கு உறுதியளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகளும் பணிகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வதில் மாற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தொழிலாளிகளிடம் நடந்து கொள்வது நன்மையை அளிக்கும். பயிர்களுக்கு தகுந்த முறையில் உரங்களை பயன்படுத்துவதனால் நன்மை உண்டாகும். பூச்சிகள் மற்றும் கால்நடைகளால் சிறு பாதிப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மனதில் பலவிதமான சிந்தனைகள் தோன்றி மறையும். புதிய நபர்களிடம் சற்று கவனத்துடன் இருக்கவும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதனால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் அதற்கான வருமானமும் காலதாமதமாக கிடைக்கும். சக கலைஞர்களின் ஆதரவால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனத்துடன் செயல்படவும், ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பதினால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடனிருக்கும் நண்பர்கள் பற்றி புரிதல் உண்டாகும். மனதில் தோன்றும் எண்ணங்களை தகுந்த நபர்களிடம் வெளிப்படுத்தி தீர்வு காணவும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவுகள் உண்டாகும். சில சமயங்களில் எதிர்பாராத அலைச்சலும் தேவையற்ற நெருக்கடிகளும் உண்டாகும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து செயல்படவும். வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளார் தர்பணேஸ்வரர் சுவாமியை வழிபட தடைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரிஷப ராசிக்குரிய ராகுகேது பெயர்ச்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.